Good morning everyone. Me எழிலரசி ஜெயபாண்டியன். Today's topic is fluids. பாய்மங்கள். பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறது எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் திரவங்கள். அதாவது லிக்விட் பேசிஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லிக்விட் சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த ஃப்ளூயிட்ஸில் நம்ம படிக்க போகிறது. இதில் மெயினாக முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இரும்பு இருக்குது, சின்ன இரும்பு ஆணி, அதை நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? கண்டிப்பாக தண்ணியில் மூழ்கிடுது. ஆனால் ஒரு கப்பல் இருக்குது அப்படின்னா அந்த கப்பல் அவ்வளோ பெரிய கடலில் மிதக்குது. இதுக்கு காரணம் என்ன? A small iron nail sinks in water whereas a huge ship of heavy mass floats on sea water. அதே போல் அஸ்ட்ரானட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, அஸ்ட்ரானட்ஸ் have to wear a special suit while traveling in space. விண்வெளி வீரர்கள் அவங்க பயணத்தின் போது சிறப்பு உடைகள் அப்படிங்கிறத போடுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான காமன் ரீசன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ரீசன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர், அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட்ஸ் பாய்மங்கள் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னா திரவங்களோட ரிலேட் ஆகிருக்கும். இந்த திரவங்கள் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகுதுன்னா அழுத்தத்தோடு ரிலேட் ஆகுது. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திடப்பொருள்கள் அப்படிங்கிறது மூலக்கூறுகளுக்கிடையே இருக்கக்கூடிய விசை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய வடிவம், அளவு அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அவ்வளோ எளிதில் மாற்ற முடியாது. இப்போ திடப்பொருட்களில் அழுத்தம் அதிகரிச்சது அப்படின்னா அதனுடைய சிறப்பு பண்பினால் அவை இழுவிசைக்குட்பட்டு உருமாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செங்கல் இருக்குது, செங்கல் நான் ஒரு திடப்பொருளாக எடுத்துக்கிறேன், செங்கல் நான் கருதுகிறேன். அதை நான் அதன் மேலே ஒரு விசை செலுத்தி அதை உருமாற செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதன் மேலே நான் என்ன செய்யணும்? குறிப்பிட்ட விசை அப்படிங்கிறது செலுத்தணும். அப்போ அதனுடைய வடிவம் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் அது எப்படி இருக்கும்? சிதைவடைஞ்சு இருக்கும். வடிவம் மாறுது அப்படின்னா அது கண்டிப்பாக சிதைவடைஞ்சிருக்கும். இஃப் த ப்ரெஷர் increases in a solid based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. In the case of fluids, it causes them to flow rather than the deform. இப்போது ஒரு பாய்மம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழுத்தம் அதிகரிச்சது அப்படின்னு சொன்னால் சிதைவடையாமல் பாயும் தன்மையை அந்த அழுத்தம் அதில் உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. So although liquids and gases share some common characteristics, they have many distinctive characteristics on their own அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கருதக்கூடிய திரவங்களாக இருந்தாலும் வாயுக்களாக இருந்தாலும் அது அவற்றுக்குரிய சில பொதுவான பண்புகள் அப்படிங்கிறத அது பெற்றிருக்கு. குறிப்பாக வாயுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக அமுக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரெஸ் அ கேஸ் வேரஸ் லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விடை விட வாயுக்களை நம்ம ஈஸியாக அமுக்க முடியும், திரவங்களை நம்ம அப்படியே அமுக்க இயலாது. And then a learning of all these facts help us to understand pressure better. In this lesson you will study about pressure in fluids, density of fluids and their application in practical life. இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கலாம். அதே போல் பாய்மங்களில் அழுத்தம், அடர்த்தி, அன்றாட வாழ்வில் அவற்றினுடைய பயன்கள் இவற்றை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடத்தில். முதல்ல அழுத்தம் மற்றும் உந்துவிசை, thrust and pressure. So pushing a pin into a board by its head is difficult, but pushing it by the pointed end is easy. அதாவது ஒரு குண்டூசியை நம்ம ஒரு பலகையில் வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது தலைப்பகுதி மூலம் வச்சு அழுத்தும் போது அது கடினமாக இருக்கும். ஆனால் அதனுடைய கூர்மையான பகுதியினை வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒட்டகம் பற்றி சொல்லியிருக்காங்க. why a camel can run in a desert easily, why a truck or a motor bus has wider tire, why cutting tools have sharp edges. இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொஷின்ஸாக வைக்கிறாங்க. அதாவது ஒட்டகம் அப்படிங்கிறது மணலில் ஈஸியாக நடந்து போகுது. அதே போல் மோட்டார் வாகனங்கள், பேருந்துகள் இதெல்லாம் பார்த்தோன்னா அதனுடைய டயர்கள் எப்படி இருக்குது? அகலமானதாக இருக்குது.
அதே போல் வெட்டுவதற்கு பயன்படக்கூடிய கருவியினுடைய முனைகள் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த உந்து விசை, அழுத்தம் மற்றும் உந்து விசை அப்படிங்கிறது தான் அங்கே செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மணலில் இப்போ ஒட்டகம் வந்து நடந்து போகும்போது அது ஈஸியானதாக நடக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மணல் மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த விசை அப்படிங்கிறது அதனுடைய உடலினுடைய எடையை மாற்றாமல் வச்சுருக்கனால அதால் ஈஸியாக நடந்து போக முடியுது. அதே போல் பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படக்கூடிய இந்த விசை தான் உந்து விசை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போது மணலில் நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா விசை வந்து எங்கே செயல்படும்? காலினுடைய பரப்பில் சமமாக செயல்படும். ஆனால் படுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதே விசை உடலினுடைய பரப்பளவிற்கு சமமான பரப்பில் செயல்படும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ காலில் அந்த விசையினுடைய பரப்பளவு அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம அந்த மணலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெரியும். அதே போல் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது அந்த பரப்பளவை சார்ந்து மாறுபடும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மணலில் நிற்கும்போது அந்த உந்து விசையினுடைய விளைவு படுக்கும் பொழுது ஏற்படுத்தக்கூடிய உந்து விசையின் விளைவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. When you stand on a loose stand, the force is acting on an area equal to the area of your feet. When you lie down, the same force act on an area of your whole body which is longer than the area of your feet. Therefore, the effect of thrust depends on the area on which it acts. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். The effect of thrust on sand is larger while standing than while lying. The force per unit area acting on an object concerned is called pressure. Thus, we can say thrust on an unit area is pressure. So, pressure is becoming, the formula is thrust by area of contact. அதாவது அழுத்தம் அப்படிங்கிறது ஓரலகு பரப்பின் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் ஓரலகு பரப்பின் மீது செயல்படுத்தக்கூடிய உந்து விசை அப்படிங்கிறது தான் அழுத்தம். ஸோ அழுத்தம் என்பது உந்து விசை பை தொடுபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து மாறா விசை, கொடுக்கப்பட்ட மாறா விசைக்கு பரப்பளவு அதிகரிக்கும் போது அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். பரப்பளவு குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும். ஃபார் த சேம் given force, if the area is large, pressure is low and vice versa. This is shown in figure. லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர், குறைந்த அழுத்தம் மற்றும் அதிக அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான பரப்பளவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு படம் மூலமாக காண்பிச்சிருக்காங்க. ஸோ அழுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அகன்ற பரப்பு அப்படிங்கிறதுல இருக்குது பாருங்கள். ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த பரப்பு என்பது குறைந்ததாக காணப்படுறதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ அலகுகளில் உந்து விசையின் அலகு அப்படிங்கிறது நியூட்டன். ஸோ அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை சதுர மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பர் -2 nm -2 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பிளெக்ஸ் பாஸ்கல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சிறப்பிக்கும் வகையில் ஒரு நியூட்டன் பை ஒரு சதுர மீட்டர் அப்படிங்கிறது ஒரு பாஸ்கல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ 1 PAங்கிறது 1 பாஸ்கல். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பர் -2. ஸோ சிறிய ஆணி அப்படிங்கிறது நம்ம உடலை துளைக்கும், நம்மளுக்கு தெரியும். இஃப் a single nail pricks our body, it is very painful. How is it possible for people to lie down on a bed of nails still remain unhurt? It is because area of contact is more. ஸோ பரப்பு, தொடும் பரப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பாதிப்பு அப்படிங்கிறது அந்த உடலில் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஆணிப்படுகையில். ஸோ ஒன் ஸ்மால் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோ லிங்க்கில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்களின் அழுத்தம். பாய்மங்களின் அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரவங்களில் ஏற்படும் அழுத்தம், அதாவது பாய்மம் அப்படிங்கிறதும் திரவம் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ திரவங்களில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் அப்படிங்கிறதுல சரி, முதல்ல பாய்மங்களில் அழுத்தம் பார்த்துடலாம். ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ், அதாவது திரவம்ங்கிறது அங்கே லிக்விட்னு மீனிங்கு. ஸோ திரவங்கள் மற்றும் வாயுக்கள் இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக
பாய்மம் அப்படிங்கிறது நம்ம அழைக்கக்கூடிய ஒன்று. ஸோ திடப்பொருளை போலவே பாய்மங்களுக்கும் என்ன இருக்குது, எடை இருக்குது. ஆல் த ஃப்ளோயிங் சப்ஸ்டன்சஸ் both liquids and gases are called fluids. So solids, fluids also have weight and therefore exert pressure. When filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluids. ஸோ நம்ம வந்து பாய்மங்கள் அப்படிங்கிறது திடப்பொருளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது கொள்கலனில் நிரப்பப்படக்கூடிய அந்த பாய்மம் எல்லா திசைகளிலும் எல்லா புள்ளிகளிலும் அழுத்தத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாய்மங்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் சீரற்ற மற்றும் வேகமான இயக்கத்தில் இருப்பதால் எல்லா திசைகளிலும் சம அளவு நகரும் வாய்ப்பினை அது பெற்றிருக்கும். இது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு தண்ணீரை ஒரு பாட்டிலில் ஊற்றினாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எல்லா பகுதியிலையும் அந்த தண்ணீர் என்ன ஆகிடும், நிரம்பிடும். ஸோ அது எல்லா பகுதியிலையும் சம அளவு போகிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த படத்தில் உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. எந்த பொருள் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த பொருளில் திரவங்கள் அப்படிங்கிறத நம்ம ஊற்றணும் அப்படின்னா அது எல்லா பகுதியிலையும், பாய்மங்கள்னு சொன்னோன்னா அது எல்லா பகுதியிலையும் பரவி இருக்கும், ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். ஸோ fluid pressure is always equal to total pressure exerted by the fluid by area over which the force is exerted. That means F by A. பாய்மங்களின் அழுத்தம் அப்படிங்கிறத பாய்மங்கள் ஏற்படுத்தும் மொத்த விசை டிவைடட் பை விசை செயல்படும் பரப்பளவு F by A அப்படிங்கிறது மூலமாக நம்ம குறிப்பிடலாம். அடுத்ததாக பாய்மங்களில் அழுத்தம், அதை தொடர்ந்து திரவங்களில் ஏற்படும் அழுத்தம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஸோ திரவங்களில் ஏற்படும் அழுத்தமில் ப்ரெஷர் டியூ டு லிக்விட்ஸில் the force exerted due to the pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. அதாவது ஒரு திரவம் நம்ம கருதணும் அப்படின்னு சொன்னால் அந்த திரவத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பொருள் மீது அந்த கொள்கலனுடைய சுவற்றின் மீதும் செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படிங்கிறது அதனுடைய மேற்பரப்பிற்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, செங்குத்தாக செயல்பட்டு எல்லா திசைகளிலும் அதனுடைய அழுத்தம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. When an air filled balloon is immersed inside the water in a vessel, it immediately comes up and floats on water. அதாவது காற்று நிரப்பப்பட்ட ஒரு பலூன் அதை நம்ம கருதுனோன்னா அதனுடைய நீரில் அழுத்தும் போது அது உடனடியாக மேலெழும்பி நீரின் மேலே அது மிதக்கும். இந்த நிகழ்வு நீரில் மேல் நோக்கி அழுத்தம் அப்படிங்கிறது செயல்படுறதை குறிப்பிடுறது. இந்த நிகழ்வு தான் கீழே வந்து 3.3 படமில் உங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். ஸோ இது வந்து ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட்ஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய படம். ஸோ காற்று நிரப்பப்பட்ட பலூன் அதை நம்ம அழுத்தும் போது அது எப்படி மேல் நோக்க அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து திரவ அழுத்தம். ஸோ திரவத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை நிர்ணயிக்கும் சில காரணிகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காரணிகள் அப்படிங்கிறது என்ன? ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் liquid pressure in liquids. That means depth, density of liquid rho, acceleration due to gravity g. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 காரணிகள் அப்படிங்கிறது ஆழம், திரவத்தின் அடர்த்தி ரோ, புவியீர்ப்பு முடுக்கம் g. ஆழம்ங்கிறது h அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க, ஸ்மால் h. ஸோ இந்த 3 விஷயங்கள் இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் கொஷனில் கேட்பாங்க. திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் யாது அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் இதில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர்றது தான். ஸோ ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்விடாக வச்சு நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். நீர், சமையல் எண்ணெய், மண்ணெண்ணெய், என்ன இருக்கோ அதே போல் லிக்விட்ஸ்லேயே வேரியஸ் லிக்விட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தம். திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய அழுத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொருள் வந்து அந்த திரவ தம்பத்தினுடைய குறுக்கு வெட்டு பரப்பளவு ஏ அப்படிங்கிறதுலேருந்து அந்த திரவத்தின் அடர்த்தி ரோ மற்றும் திரவத்தம்பத்தினுடைய உயரம் ஹெச், இதையெல்லாம் வச்சு திரவத்தம்பத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆழம் ஹெச் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் டியூ டு அ லிக்விட் காலம். ஸோ a tall beaker is filled with liquid so that it forms a liquid column. The area of cross section at the bottom is capital A.
கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஏ. The density of the liquid is rho. அந்த டென்சிட்டி என்ன லிக்விட் நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அந்த லிக்விட்னுடைய டென்சிட்டி ரோன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. The height of the liquid column is h. நம்மளுக்கு ஹெச்ங்கிறது தெரியும். In other words, the depth of the water from the top level surface is h. ஸோ இது நேமெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஹெச், எல், கேபிட்டல் ஏ அண்ட் வி. ஸோ இதில் திரவத்தம்பத்தினுடைய அடிப்பகுதியில் உந்து விசை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. The thrust at the bottom of column capital F is equal to weight of the liquid. Therefore, F is equal to mg. திரவத்தின் நிறையானது திரவத்தின் பருமனை அதன் அடர்த்தியால் பெருக்கினால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறை இஸ் ஈக்குவல் டு m இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி. வால்யூம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு பரப்பு கேபிட்டல் ஏ இன்ட்டு உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச். ஸோ சமன்பாடு 3 சமன்பாடு 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் the formula becomes m is equal to rho a h. ஸோ ஃபார்முலா சமன்பாடு 4 சமன்பாடு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f is equal to rho into a into h g அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ப்ரெஷர் அழுத்தம் is equal to mg by a. mg என்னுடைய நோன் வேல்யூஸு ரோ இன்ட்டு ஏ இன்ட்டு ஹெச் ஜி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். த்ரஸ்ட்டுக்கு உந்து விசைக்கு எது கேன்சல் ஆகுமோ பார்க்கலாம். கேபிட்டல் ஏ கேன்சல் ஆகுது. ஸோ கேபிட்டல் ஏ கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடியது ரோ ஹெச் ஜி அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ எனவே திரவத்தம்பத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம் P இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. இது 5 மார்க்ஸ் கொஷினில் கேட்பாங்க டீட்டெயில் ஆன்சரில். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அதை நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்ததாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திரவத்தம்பத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம், திரவத்தம்பத்தினுடைய ஆழம், அடர்த்தி, புவியீர்ப்பு விசை. திஸ் எக்ஸ்பிரஷன் ஷோஸ் தட் pressure is in a liquid column is determined by depth, density of the liquid and the acceleration due to gravity அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக the final expression for pressure doesn't have the term area capital A in it. This pressure in liquid depends on depth only. அதாவது திரவத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது இங்கே இடம்பெறலை. ஆனால் குறிப்பிட்ட ஆழத்தில் இந்த திரவத்தினுடைய அழுத்தம் அந்த திரவத்தினை பெற்றிருக்கக்கூடிய கொள்கலனுடைய வடிவத்தையோ அல்லது அதில் உள்ள திரவத்தினுடைய அளவையோ பொறுத்தது அல்ல, அதனுடைய ஆழத்தை மட்டுமே பொறுத்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறதுல அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது காற்றில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறது. ஸோ பூமியிலேருந்து குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் நம்மளுக்கு நியர்லி 300 கிலோமீட்டர்ஸ் அது வந்து காற்றில் தான் சூழப்பட்டிருக்கு. திஸ் லேயர் ஆஃப் ஏர் அரவுண்ட் த எர்த் இஸ் கால்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் air occupies space and has weight, it also exerts pressure. This pressure is called atmospheric pressure. இது கேட்பாங்க. வளிமண்டல அழுத்தம் வரையறை அல்லது என்றால் என்ன? காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இடத்தை எடுத்துக்கொள்ளும். மேலும் அதற்கு எடை அப்படிங்கிறது இருக்கிறதுனால காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தம் அப்படின்னப்படுது. ஸோ வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு குறிப்பிடுறது கடல் மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய அழுத்தத்தை நம்ம குறிப்பிடுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வளிமண்டல அழுத்தம்ங்கிறது காற்றில் இருக்கக்கூடிய அழுத்தம் தான் வளிமண்டல அழுத்தம். ஸோ வளிமண்டலத்தினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து மேலே போக போக குறையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. கடல் மட்டத்திற்கு கீழே அழுத்தம் அப்படிங்கிறது குறையும், கடல் மட்டத்திற்கு மேலே செல்ல செல்ல அதனுடைய அடர்த்தி என்பது குறையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து படம் மூலமாக காண்பிச்சிருக்காங்க. ஸோ பூமியினுடைய ஒவ்வொரு இடத்தின் மீதும் ஒளி காற்று தூணானது மேல் நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏர் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர்
lower at a high altitude because a shorter column of air pushes down. ஸோ அடுத்ததான் வளிமண்டல அழுத்தம் காற்று தம்பமாக எப்படி செயல்படுதுங்கிறத தொடர்ந்து அளவி மற்றும் தனி சுழி அழுத்தம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இந்த வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவதற்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அந்த மெஷர்மெண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மெர்க்குரி போரோமீட்டர். இந்த மெர்க்குரி போரோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, பாதரச காற்றழுத்தமானி, அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அழுத்தம்ங்கிறது P H rho G நோன் வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 716 × 10⁻³ மீட்டர் இன்ட்டு 13,600 கிலோகிராம் மீட்டர் பர் -3 9.8 கிலோகிராம் வினாடி பர் -2. ஸோ இதில் ஃபைனலாக 1.013 × 10⁵ பாஸ்கல் அப்படிங்கிறது கிடைக்குது. திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் 1 atmospheric pressure அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் ஆல்சோ another unit called that is also used to express such high values of pressure. That means 1 atm atmosphere is equal to 1.013 × 10⁵ Pascal. 1 bar is equal to 1 × 10⁵ Pascal. So the atmosphere, 1 atmosphere is equal to 1.01 bar. இது நீங்கள் 1 மார்க்லேயும் 2 மார்க்ஸ்லையும் கேட்டாங்கன்னா எழுத தெரியணும். இது மொத்தமாக கேட்கும்பொழுது வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா டீட்டெயில் ஆன்சரில் நீங்கள் எழுதணும். ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. அளவி மற்றும் தனி சுழி அப்படிங்கிறதுல கேஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் அப்படிங்கிறது நம்முடைய டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் நார்மலாக இருக்கக்கூடியதில் ரத்த அழுத்தம் மற்றும் வாகனங்களுடைய டயர் டியூப் உள்ள அழுத்தம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் தனி சுழி அழுத்தம் அப்படிங்கிறது முழுமையான வெற்றிடத்தை பூஜ்ஜிய குறியாக கொண்டு கணக்கிடுதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் 0 referenced against a perfect vacuum and gauge pressure is 0 referenced against atmospheric pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தனி சுழி அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் ப்ளஸ் அளவி அழுத்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வளிமண்டல அழுத்தத்தை விட குறைவான அழுத்தம் அப்படிங்கிறத கணக்கிடும்போது தனிச்சுழி அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு வளிமண்டல அழுத்தம் மைனஸ் அளவி அழுத்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த அளவி அழுத்தம் அப்படிங்கிறது சிறப்பான உடைகளோட அந்த நீச்சல் வீரர் எப்படி நீந்துறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு படமாக காண்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து அழுத்தம் அப்படிங்கிறதுல வளிமண்டல அழுத்தத்தினுடைய 2 மடங்கை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த திரவத்தமத்தை அழுத்தத்தில் ஏற்படக்கூடியதில் குறிப்பிடுறாங்க. கடலின் உள்ளே அழுத்தம் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடலுக்கு உள்ள அதுதான் இதில் காண்பிச்சிருக்காங்க. So we have seen that liquid column exert pressure, so the pressure inside the sea will be more. So கடலுக்குள்ள எப்படி இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும். This is more than twice the atmospheric pressure. Parts of our body, especially blood vessels and soft tissues, cannot withstand such high pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஹை ஆகிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்ததாக இந்த தலைப்பை தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பில் பாஸ்கல் விதி மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.